ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு தக்காளி சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு அதையும் போட்டு ஒன்றா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, அந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதை ஒன்றா போட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவோட நல்லா இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா எல்லாம் அந்த ஃபிஷ் ஃபுல்லாக படணும். அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஃபிஷ் நல்லா ஊறணும். அந்த மசாலாவோட நல்லா ஊறணும். அதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த ஃபிஷ்ஷை மசாலா தடவி ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைங்க 25 நிமிஷம். இப்போது 25 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு, எண்ணெய் நல்லா சூடானோன்னே எடுத்து வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் டபுள் சைடும். இப்போ நம்மளோட செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.